பெருவாரியான சீட் என்டிஏ கூட்டணி கிடைக்கலனா திரு விஜய் அவர்களை எங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் திரு ராம்தாஸ் வந்து இப்போ முழுவதுமாக ஒரு பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வெற்றி பெறுவார். அந்த வெற்றி மிகப்பெரிய அளவில் குறித்து வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். தமிழக தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு பெருவாரியான சீட் கிடைக்கல, அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா திரு விஜய் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிக்கு கொண்டு வந்து, அதாவது ஆஃப்டர் தேர்தல் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருவாரியான சீட் என்டிஏ கூட்டணி கிடைக்கலனா திரு விஜய் அவர்களை எங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர், அதாவது ஒன்றிய இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ முழுவதுமாக ஒரு பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ தான் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சியை வந்து இப்போ தான் அறிவித்து ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. எடுப்புலேயே வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் பெருவாரியாக வெற்றி பெறுவார். அந்த வெற்றி மிகப்பெரிய அளவில் குறித்து வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஈவன் வந்து திமுக பெரும்பான்மையாக வின் பண்ணாலுமே கூட சைட் பை சைட் இந்த என்டிஏ கூட்டணி குறைந்த அளவிலே சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தாலும் கூட திரு விஜய் அவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். அத்வாலே அவர்கள் சொன்ன மாதிரியே எப்படியாச்சும் விஜய் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்களை இணைக்கிற வேலைகளை கண்டிப்பாக பல தலைவர்கள் ஈடுபடுவாங்க. சொல்ல முடியாது, விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் போய் இணைஞ்சு ஆட்சி அமைக்கக்கூடிய வேறு ஆட்சி, மேபி அவர் வந்து முதலமைச்சராக தான் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஒப்புக்கொண்டதன் பேரில் போய் இணைவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுமானிக்கப்படுகிறது. இதுதான் உண்மை, இதுதான் கள நிலவரம். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது நடக்கும். என்டிஏ கூட்டணி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறமா திரு விஜய் அவர்களை போய் அணுகுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எடுக்க போகிற அந்த முக்கியமான ஒரு முடிவு தமிழக அரசியலையே புரட்டி போடும். அதுதான் உண்மையும் கூட.